கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா மிஸ்ஸாகால இருக்க இண்டோர் கிரிக்கெட் நெட்ஸ் தான். வின்டர் சீசனில் நெட் ப்ராக்டிஸ் நவம்பர் டிசம்பர்லேருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் போகும். பேக்கு பேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். நாங்கள் இன்றைக்கி சீக்கிரம் வந்ததுனால இங்கே நெட்ஸை காமிக்கலான்ட்டு நான் உள்ளே போனேன். இல்லைனா எப்பவுமே இது ஃபுல்லாக தான் இருக்கும். நாங்கள் மார்னிங் ஸ்லாட்டு ஒரு 2 hours புக் பண்ணியிருக்கோம் எவ்ரி வீக் சாட்டர்டே. இங்கே 5 நார்மல் லேன் வச்சுருக்காங்க, ப்ளஸ் ஒரு ஆட்டோமேட்டிக் பவுலிங் மிஷின். மொத்தம் 6 லேனு. நாங்கள் 4 லேன் புக் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் பவுலிங் மிஷின் புக் பண்ணவங்க அந்த சைடு வந்து ஆடுவோம். எவ்ரி வீக் ரொட்டேஷன் பேசிஸில் பேட்டிங் போடுவாங்க. ஒரு பேட்ஸ்மேனுக்கு 20 minutes ஸ்லாட் கிடைக்கும். சீசன் ஸ்டார்டிங்கில் அவங்க என்னென்ன வேணுமோ ட்ரை பண்ணி அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அதே தான் பவுலர்ஸ்க்கும். ஏன்னா சம்மர் கிட்ட வர சிமுலேஷன் மாதிரி வச்சு விளையாடுவோம். அதாவது பேட்ஸ்மேன்லாம் பேர் பண்ணி அவங்க ஆடுற 10 overs இவ்வளோ ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணி விடுவாங்க. அதை கிராஸ் பண்ணணும். அண்ட் பவுலர்ஸ்க்கும் ஒரு டார்கெட் வச்சு அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணணும். ஃபீல்டர்ஸ் பிளேஸ் பண்ணிவிட்டு அம்பையர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதை அம்பையர் ஒரு ட்ராக்கரில் போட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரியல் டைம் ஆடுற ஃபீல் கிடைக்கும். மிஸ் ஹிட் ஆர் எட்ஜுக்கு அவுட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி க்ளீனாக ஹிட் பண்ணாங்கன்னா ஒரு 4 or 6 கொடுப்பாங்க. இந்த மாதிரி சினாரியோலாம் வச்சு ஆடுறது அவுட்டோர் செஷனுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த மாதிரி சினாரியோ நெட்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் ஜெர்சி புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த ஜெர்சி. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சம்மர் கிட்ட வர்றதுனால அவுட்டோர் ப்ராக்டிஸ் செஷன் தான் இன்னைக்கு போட்டிருக்காங்க. அதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போது ஸ்ப்ரிங் சீசனால் வெதர் கொஞ்சம் 5 to 15 degrees வரைக்கும் போகும். சம்டைம்ஸ் ரெயின் வந்து கலைச்சி விட்டுரும். பட் வீக்கெண்டில் கிளைமேட் நல்லா இருந்தால் உடனே ஒரு மேட்ச் போட்டுருவாங்க. கிரவுண்டு மோஸ்ட்டாக எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே டீம்மேட்ஸ்லாம் முன்னாடியே போயிட்டு ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய டீம் வர்றதுனால கிரவுண்டை பிடிச்சிப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது ஸ்கார்பரோவில் இருக்க ஒரு கிரவுண்டு தான். கிரவுண்டு ஒரு காலேஜ்குள்ளே இருக்குது. நல்லா ஓப்பனாக இருக்கிறதுனால விண்டு பயங்கரமாக அடிக்குது. ஆல்ரெடி எங்களோட இன்னொரு டீம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஆடி முடிச்சோடனே நாங்கள் விளையாடுவோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடுறத முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். இந்த
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Till then it's bye from Vicky.